அவர் இங்க ஒரு குறிப்பிட்ட ஊர சொல்றாங்க. குழந்தை காய்ச்சலாக இருந்தது. அப்பல்லாம் நான் வந்து WhatsAppல மந்திரங்கள்லாம் பதிவேற்றம் பண்ணுவேன். ரொம்ப படுத்த படுக்கையா இருந்த குழந்தை அந்த மந்திரங்களை கேட்ட உடனே சற்று உடல் ஆரோக்கியம் தேறியதாகவும், அது மருத்துவர்களே சொன்னாங்களாம், "என்னன்னே தெரியல இந்த குழந்தைக்கு. இந்த பாடல் வரிகள கேட்டதும் நல்லா ஓரளவுக்கு முகத்துல ஒரு மலர்ச்சி இருக்குன்னா, அவர வேணா கூட்டிட்டு போய் காமிங்களேன்." அப்படின்னோனே அவங்க பேரன்ட்ஸ் கூட்டிட்டு வந்துட்டாங்க. குழந்தை ரொம்ப வீக்கா இருந்தாங்க. என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜஸ்ட் லைக் தட். என்ட்ட பேச ஆரம்பிக்கும்போதே, அந்த குழந்தை பேசுற அந்த அறிவு ஒரு முதிய பெண்மணியைப் போல இருந்தது. எனக்கே ஒரு ஆச்சரியம். அவங்க பெற்றோர்கிட்ட கேட்டேன், "நடந்தது என்ன?" அப்படின்னு. இவங்க ஒரு பாழடைந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த வீடு அவருடைய தாத்தாவுடைய முதல் மனைவி இது. கருத்து வேறுபாடால பிரிஞ்சுட்டாங்க. இவங்க அந்த 2வது மனைவியின் தலைமுறையினர். பிறகு அந்த வீட்டிற்கு செல்வதை தவிர்த்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு, சிவநாமத்தை ஜபிக்க சொன்னேன். அப்புறம் அந்த வீட்டுக்கு போய் அந்த பழைய பாட்டி அந்த முதல் மனைவியோட புகைப்படம் இருந்தால் ஏதான இருக்கான்னு தேடி பார்த்து எடுக்க சொன்னேன். அதை எடுத்து பார்த்தபோது இவங்க பொண்ணோடைய முகமும், அந்த முகமும் ஒரே போல இருந்தது. எனினும் காலச்சூழலிலே அந்த பெண்ணிற்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைந்து, திருமணம் நடந்து வெளிநாடெல்லாம் சென்று விட்டார். மெருபிரிப்பு உண்மை என்று நான் உணரத் துவங்கினேன்.